அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர ட்ரெயினில் நாங்கள் ஏறிட்டோம். ஏறும்போது ட்ரெயின் என்னமோ ரொம்பவே காலியாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டோம். அடுத்த ஸ்டேஷன் வந்தோடனே ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 25லேருந்து 30 பேர் இருப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அழகாக அவங்க எங்கேயோ டூர் பிளான் பண்ணி போகிறாங்களா இல்லை ரிட்டர்ன் வராங்களான்னு தெரில. ரொம்பவே அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே ஒரே மாதிரி ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு அந்தாக்ஷரி மாதிரி பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டே அவங்க ஃபேமிலியே ரொம்பிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய பெரிய பொண்ணு போர் அடிக்குதுன்னு உட்காந்து படம் வரைஞ்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பச்சை ட்ரெஸ் போட்டு நம்ம ரயில்வே கேட்ரிங் அண்ணனுங்கள்லாம் இப்படியும் அப்படியும் போயிட்டு நல்லா மொறுன்னு சமோசா பஜ்ஜி போண்டா வடன் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சின்ன பொண்ணுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் ஆயில் ஐட்டம்லாம் ட்ராவல் பண்ணும்போது வாங்கி தரவேணான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக்கில் வச்சுருந்த பிஸ்கெட் எடுத்து கொடுத்தேன். ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்க எனக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிச்சு. டைம் ஆக ஏசி அதிகமாயினே இருக்குது. கொஞ்ச நேரம் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோழி சுருண்டு படுக்கிற மாதிரி நானும் குளிரில் சுருண்டு படுத்துட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோன் எடுத்துட்டு என்னோட சின்ன பொண்ணு பார்த்துட்டே வந்தா. ஒரு வழியாக நீண்ட நேர பயணத்துக்கு பிறகு பெரம்பூரில் இறங்குறதுக்காக நாங்கள் முன்னாடியே ரெடி ஆகிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொன்னால ஒரே ஃபேமிலி அவங்களும் பெரம்பூர் தான் இறங்கணும் போல இருக்குங்க. அவங்க நடுவில் நம்ப மாட்டோம், நம்ம வெளியே வர முடியாது. நாங்கள் முதல்ல வெளியே வந்துட்டோம். பெரம்பூரில் இறங்கி எப்படிடா சுற்றிட்டு போகிறது குழந்தைங்கள இந்த லேட் நைட்டில் வச்சுட்டு நினச்சோம். ஆனால் இப்போ புதுசாக பிரிட்ஜு கட்டுறாங்க போல இருக்கு. ரொம்ப ஷார்ட்கட்டில் ஒரு வழி இருந்துச்சு. அங்கே கிராஸ் பண்ணி வெளியே வந்தால் மெயின் ரோட்லேயே அடையார் ஆனந்த பவன் இருந்துச்சு. நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்ற பிளான் இல்லை. ஆனால் பிள்ளைங்க நீங்கள் சாப்பிட்டதை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு ஆட்டு போட்டதுனால சரி ஆளுக்கு 2 இட்லியை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்த பவனில் ஒரு காக்கா கூட இல்லைங்க. கடையே வெறிச்சோடி கடையை மூடுற நேரத்தில் நாங்கள் உட்காந்து இட்லியும் சட்னியும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 4 நாள் டூரை நல்லா என்ஜாய் பண்ணலாம். எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அன்னைக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஒரு வழியாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாங்கள் தான் அந்த ஹோட்டல்லையே கடைசியாக சாப்பிட்றோம்னு நினச்சி வெளியே வந்தால் எங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி உள்ளே போகுது. எங்கள் ஊர்லலாம் 10 மணிக்கு மேலே ஒரு பொட்டி கடை கூட இருக்காது. ஆனால் எங்கள் சிட்டியில் ஜெகஜோதியாக எல்லா கடையும் நைட்டு ஃபுல்லாக திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுலாம் முடிக்கிற நேரத்தில் கரெக்டாக கேபும் புக் பண்ணியிருந்தோம். கேபும் கீழே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு நடந்த இன்சிடெண்ட்டை மறக்கவே முடியாது. நாங்கள் கேப் புக் பண்ணி 1/2 hour மேலே ஆச்சு, வரவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் தான் இந்த வண்டியை ஓட்டியிருக்கார் போல இருக்கு. நாங்கள் திருநீன்றவர்னு சொல்ல அவர் திருநீர் மலை இந்த நைட்டில் எப்படி அவ்வளோ தூரம் போகிறது நம்ம அப்படின்னு நினச்சிட்டு அவர் வராமையே இருந்திருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளே கேன்சல் பண்ணிடணும்னு அவரு நினச்சிருக்காரு. நாங்கள் திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியாக அதுக்கப்புறம் திருநீன்றவரா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருங்க. சேஃபாக கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுவாருன்னு நினச்சிருந்தா நாங்களும் ஒரு 2 இடத்துல தூங்கிட்டாரு. இத்தனைக்கும் ஹஸ்பண்டும் பேச்சு கொடுத்துட்டே தான் வந்தாங்க. அன்றைக்கி ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டியது. பட் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு சேர்ந்தோம். என்னுடைய பிள்ளைங்க அன்றைக்கி தான் எங்கள் ஊரே நைட்டில் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு சேரும்போது டைம் என்னன்னு பாருங்களேன். எங்கள் வீட்டில் ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.